Good morning, students. Welcome to Kathir grade 9th math. We'll continue with the topic of geometry. Geometry quadrilaterals பற்றி நம்ம கற்றுருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா parallelogram, rhombus, trapezium, isosceles trapezium, kite பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். இன்னும் கொஞ்சம் சில டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் parallelogram. Parallelogramனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டில் என்ன வரும்? Parallelogramல opposite sides parallelலியாக இருக்கும். பாருங்கள், AB is parallel to DC. ஓகேயா, AB is parallel to DC. வேறு என்ன parallel? AD is parallel to BC. ஓகேயா, AD is parallel to BC. இது நமக்கு parallelogram பார்த்த உடனே தெரிஞ்சிடும். வேறு என்ன தெரியும் நமக்கு? Opposite sides are also equal. AB is equal to DC. parallel மட்டுமா இல்லை, சைஸும் ஈக்குவலாக இருக்கும். வேறு AD is equal to BC. ஓகேயா, யா. ஸோ இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்னும் சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆங்கிள்ஸ் பற்றி நம்மளால் என்ன சொல்ல முடியும்? ஆங்கிள்ஸ் பற்றி இந்த ஆங்கிள் 90 degrees இல்லை, உங்களுக்கே தெரியும். வேறு என்ன சொல்ல முடியும்? நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா, ஒரு parallelogramல opposite angles are equal. அப்படின்னா இந்த angle is equal to இந்த angle, இந்த angle is equal to இந்த angle. ஓகேயா, which means angle D is equal to angle B, angle A is equal to angle C. ஓகே, வேறு என்ன சொல்ல முடியும் நம்மளால் angles பற்றி? This is sides, this is angles. வேறு என்னதுன்னா, இந்த angle plus இந்த angle is equal to 180 degrees. இந்த angle plus இந்த angle, அதே மாதிரி இந்த angle plus இந்த angle is equal to 180 degrees. Angle A plus angle B is equal to 180 degrees. Adjacent angles ன்னு சொல்லுவாங்க. Angle D பக்கத்தில் இருக்கிற angles is 180 degrees. Okay, so that is what we can say about the angles of the parallelogram. Sides பற்றி கற்றுக்கிட்டோம், angles பற்றி கற்றுக்கிட்டோம். diagonals பற்றி நம்மளால் என்ன சொல்ல முடியும்? diagonalனா opposite vertices join பண்ணுற lines. இது பற்றி நம்மளால் என்ன சொல்ல முடியும்? ஏன்னா diagonals bisect each other. bisectனா என்னது? இப்படி ஒரு ட்ரையாங்கிள், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஜாயின் பண்ணால் ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். அது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டயக்னல்ஸ். ஸோ இந்த டயக்னல் பைசெக்ட் பண்ணும். அப்படின்னா ஏஓவோட லென்த் ஓசியோட லென்த்து சேமாக இருக்கும். அதே மாதிரி ஏசி டயக்னல் பிடின்னு பைசெக்ட் பண்ணும். அப்படின்னா டிஓவோட லென்த் ஓபியோட லென்த்தாக இருக்கும். ஓகே, வாட் கேன் வி சே? AO is equal to OC, TO is equal to OB. Okay, yeah? So this is all you need to know. Parallelogramல இந்த எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ராம்பஸ் கிட்ட போகலாம். ஓகே, ராம்பஸ் பற்றி நமக்கு என்ன தெரியும்? ராம்பஸில் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலலியாக இருக்கும். ஓகே, AB is parallel to DC, AD is parallel to BC. அது தெரிஞ்சது. வேறு என்னது? எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைட்ஸ் பற்றி எழுதலாம். சைட்ஸ் பற்றி என்ன தெரியும்னா, AD is parallel to BC, AD is parallel to BC, and AB is parallel to DC. AB is parallel to DC. இதையும் பேரலில் இருக்கும், இதையும் பேரலில் இருக்கும். சைட்ஸ் பற்றி நமக்கு என்ன தெரியும்னா, ஏபியோட லென்த், பிசியோட லென்த், சிடியோட லென்த், டிஏயோட லென்த் எல்லாமே சேமாக இருக்கும். ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு டிஏ. சைட்ஸ் எல்லாமே சேம் லென்த் இருக்கும். ஓகே, தட் இஸ் வாட் இஸ் நம்ம சைட்ஸ். ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்கலாமா? ஆங்கிள்ஸ் பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ஆங்கிள் அண்ட் இந்த ஆங்கிள் சேமாக இருக்கும். இந்த ஆங்கிள் சேமாக இருக்கும். ஓகேயா, அண்ட் சம் ஆஃப் எனி டூ அட்ஜசன்ட். சார் ஃபஸ்ட் இது பாடலாம். B is equal to D. Angle B is equal to angle D.
angle A is equal to angle C. Same as a parallelogram மாதிரி. Same as parallelogram, adjacent sides ஓட sum 180 degrees இருக்கும். Sorry, adjacent angles ஓட sum 180 degrees இருக்கும். அப்படின்னா A plus B is equal to 180, C plus D is equal to 180. This is also like a parallelogram. A plus B 180 degrees இருக்கும். D plus C 180 degrees. Okay, diagonals பற்றி என்ன சொல்ல முடியும் நம்மளால? Diagonals bisect each other இங்கே, but they bisect at right angles. In the diagonal they bisect. அப்படின்னா இந்த length is in the length, இந்த length is in the length. Additionally, இது okay, இந்த diagonals நடுவில் இருக்கிற angle 90 degrees இருக்கும். அப்படின்னா this is 90, this is 90, this is 90, this is 90. Okay, diagonalsல AO is equal to OC, அது bisect பண்ணுறதுனால BO is equal to OD plus இந்த angle AOB is equal to BOC is equal to COD is equal to AOD. இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், 90 degrees-ஆக இருக்கும். இப்போ நீங்கள் parallelogram rhombusக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இங்கே ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும், இங்கே எல்லா சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இங்கே டயக்னல்ஸ் வெறும் பைசெக்ட் மட்டும்தான் பண்ணும், இங்கே பெர்பெண்டிகுலர்லி பைசெக்ட் பண்ணும். ஓகே, அடுத்த ஷேப் பார்க்கலாம், விச் இஸ் ட்ரெபீசியம். ஓகே, ட்ரெபீசியம் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பேசிக் என்ன தெரியும்? ட்ரெபீசியமில் ஒரு சைட் பேரலல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு செட் ஆஃப் சைட்ஸ் ஆர் பேரலல். இங்கே என்ன சைட் பேரலல் இருக்குது? டிசி இஸ் பேரலல் டு ஏபி. ஓகே, தட் இஸ் ஒன். அவ்வளோதான். ஆங்கிள்ஸ் பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஆங்கிள்ஸ் பற்றி ஆக்சுவலி நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா, the angles at the end of each non-parallel sides. இங்கே non-parallel sides எண்டில் இருக்கிற angles are the sum is 180 degrees. இந்த angle plus இந்த ஆங்கிளோட sum, இந்த angle plus இந்த ஆங்கிளோட, இந்த angle plus இந்த ஆங்கிளோட sum 180 degrees. ஸோ இது ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், இது parallel sides மாதிரி நினச்சாலே உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் angle A plus angle D is equal to 180 degrees. Angle C plus angle B is equal to 180 degrees. Okay, இந்த parallel sides, non-parallel sides இருக்குது பாருங்கள். non-parallel sideனா இது இது parallel-ஆக இல்லை, அது கடைசியில் இருக்கிற ரெண்டு ஆங்கிள்ஸோட சம் 180 degrees இருக்கும். டயக்னல்ஸ் பற்றி நம்மளால் என்ன சொல்ல முடியும்? டயக்னல்ஸ் பற்றி நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாது. அவங்க ஈக்குவலாக ஈக்குவலில் இருக்கணும் அனு இல்லை. ஸோ தட் இஸ் டயக்னல்ஸ் பற்றி நம்ம பெருசாக நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. வெறும் சைட்ஸ் பற்றி ஆங்கிள்ஸ் பற்றி மட்டும் தான் சொல்ல முடியும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம், விச் இஸ் ஐசோசெலஸ் ட்ரெபீசியம். ஐசோசெலஸ் ட்ரெபீசியம் என்ன வித்தியாசம்? இந்த சிடிஏபி பேரலலியாக இருக்கும், வேறு டிசி இஸ் பேரலல் டு ஏபி. வேறு நம்ம என்ன தெரியும்? இந்த சைடு அண்ட் இந்த சைடு ஆர் சேம்னு தெரியும். ஸோ விச் இஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு தெரியும். ஓகேயா, ஆங்கிள்ஸ் பற்றி நம்மளால் என்ன சொல்ல முடியும்? இதில் பார்க்கலாமா? ஆங்கிள்ஸ் பற்றி நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா, the angles at the end of each parallel sides, the angles at the end of each parallel side are equal, which means that in the angle is equal to in the angle, in the angle is equal to in the angle, which is angle D is equal to angle C, angle A is equal to angle B, because this is isosceles trapezium. Diagonals பற்றி என்ன சொல்ல முடியும் தெரியுமா உங்களுக்கு? Diagonals are equal in length. இந்த diagonalோட full அளவு is equal to the இந்த diagonalோட full அளவு. Diagonals AC is equal to BD. Diagonalஸோட length ஈக்குவலியாக இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம், which is kite. ஓகே, கைட் பற்றி, கைட் ஷேப் பற்றி நமக்கு என்ன தெரியும்? நமக்கு இந்த சைடு பேரலல் இருக்கும், இந்த சைடு பேரலல் இருக்கும். இந்த சைடோட அளவு இஸ் ஈக்குவல் டு இந்த சைடோட அளவு, இந்த சைடோட அளவு இஸ் ஈக்குவல் டு இந்த சைடோட லென்த். ஸோ தேட் இஸ் வாட் வி நோ அபவுட் த கைட் ஷேப். ஸோ AB is parallel to DC, BC is parallel to AD, AB is equal to AD, BC is equal to DC.
ஓகே, அது நம்மளால் சைட்ஸ் பற்றி சொல்ல முடியும். ஆங்கிள்ஸ் பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன் பெயர் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரே ஒரு பெயர் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். என்ன பெயர்? இந்த ஆங்கிள் ஈக்குவலியாக இருக்கும். ஒரே ஒரு பேர். ஆங்கிள் பி is equal to angle D. Okay. I think this is what I can check. This is now ortho check pananum, but one pair of opposite angles are equal. But diagonals patti paakalam. Diagonals bisect each other. Okay, intersect each other. Sorry, diagonals rendume 90 degrees angles la intersect panum. Diagonals. Angle AOB is equal to angle AOD is equal to angle BOC is equal to angle DOC. எல்லாமே 90 degrees. ஓகே, வேறு என்ன சொல்ல முடியும்? இந்த குட்டி டயக்னல் இருக்குது பாருங்க, that is bisected. இந்த குட்டி டயக்னல் மட்டும்தான் பைசெக்ட் ஆகும், which means BO is equal to OD. Okay. And in the longer diagonal divide these two into congruent triangles. In the longer diagonal in the பக்கம் ஒரு triangle அந்த பக்கம் ஒரு triangle divide பண்ணிருக்கேன், which is triangle ABC is congruent to triangle ADC. ரெண்டு congruent triangles divide பண்ணோம் in the longer diagonal. Okay, so இது எல்லாமே கொஞ்சம் நியூ இன்ஃபர்மேஷன் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், வச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ சில ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம் நம்ம, அதில் சில திங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், ரெக்டாங்கிள் இஸ் அன் ஈக்விஆங்குலர் பேரலோகிராம். ஒரு பேரலோகிராமில் எல்லா ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது ரெக்டாங்கிள் ஆகிடும். அதே மாதிரி ராம்பஸ் இஸ் அன் ஈக்விலேட்டரல் பேரலோகிராம். பேரலோகிராமில் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அது ராம்பஸ் ஆகிடும். A square is an equilateral and equiangular parallelogram. ஒரு பேரலோகிராமில் எல்லா சைட்ஸும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலானால் அது ஸ்கொயர் ஆகிடும். ஓகே, அதனால் ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ராம்பஸும் ஒரு பேரலோகிராம் நம்ம நினைக்கலாம். இப்படி பேரலோகிராமில் எல்லா சைட்ஸும் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் ஸ்கொயர் ஆகிடும். ராம்பஸில் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்தால் ஸ்கொயர் ஆகிடும். ரெக்டாங்கிளில் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் எ ரெக்டாங்கிள், ராம்பஸ் அண்ட் பேரலோகிராம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ரஸ் செக் பார்க்க போகிறோம். ப்ரோக்ரஸ் செக்கில் சில திங்ஸ் நீங்களே ஆக்சுவலி பண்ண போகிறீங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும்தான். எக்ஸாம் கொஷின், இந்த கொஷின் 5 பாருங்கள். ஐடென்டிஃபை விச் ஒன்ஸ் ஆர் ட்ரெபீசியம்ஸ் அண்ட் விச் ஆர் நாட். இந்த 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னது ட்ரெபீசியம் இல்லை అని நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேயா, which are trapeziums and which are not trapeziums. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு இதில் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் trapeziums. அதே மாதிரி question number 4, which ones are not quadrilaterals. இது இருக்கிறதுல quadrilaterals which are not quadrilaterals. Quadrilaterals நமக்கு என்ன தெரியும்? Quadrilaterals are polygons which have closed figures which have 4 sides. இருந்தால் அது quadrilateral. அந்த மாதிரி இருக்காதது என்னதை நீங்கள் கண்டுபிடிங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமா? இந்த 4 பாருங்கள், 1 2 3 4 சைட்ஸ் இருக்குது. இது க்ளோஸ்ட் ஃபிகர். ஸோ திஸ் இஸ் குவாட்ரிலேட்ரல் தான். ஓகேயா, ஆனால் இது பார்க்குறேன் 1 2 3 4 5 சைட்ஸ் இருக்குது. க்ளோஸ்ட் ஃபிகர் தான், ஆனால் 5 சைட்ஸ் இருக்குது. 5 சைட்ஸ் இருந்தால் குவாட்ரிலேட்ரல் இல்லை. ஸோ 3 இஸ் நாட் குவாட்ரிலேட்ரல், 4 இஸ் குவாட்ரிலேட்ரல். அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஓகே, next பார்க்கலாம். Identify which ones are parallelograms and which are not. Parallelogramsனா opposite sides are parallel to each other. Okay, so நான் என்ன நினைக்கிறேன், இந்த கொஷின் நம்பர் 6ல இதுக்கு பேரலல்லையாக இருக்குது, இதுக்கு பேரலல்லையாக இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பேரலோகிராம். இங்கே இதுக்கு பேரலல்லாக இல்லை, இதுக்கு பேரலல்லையாக இல்லை. ஸோ இது நாட் பேரலோகிராம். அந்த மாதிரி மற்றது நீங்கள் பாருங்கள். ஓகே, செகண்ட் கொஷின் இப்போதைக்கு விட்டுடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங். ஸ்கொயர் இஸ் எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரெக்டாங்கிள். என்ன சொல்கிறாங்க? ஸ்கொயர் இஸ் எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரெக்டாங்கிள்னு சொல்கிறாங்க.
அதுக்கு ரீசன் கொடுக்க சொல்கிறாங்க. A square is a special kind of rectangle. Rectangle இது, square இது. ஓகே, ரெக்டாங்கிளுக்கு எல்லா ஆங்கிள்ஸ் 90 degrees இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவல். ஸ்கொயருக்கு எல்லா ஆங்கிள்ஸ் 90 degrees இருக்கும், எல்லா சைட்ஸும் ஈக்குவல் இருக்கும். ஸோ ஸ்கொயர் இஸ் எ ஸ்பெஷல் டைப்னு. ஒரு ரெக்டாங்கிளில் நான் இது கொஞ்சமாக இப்படி தள்ளினா எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இது இப்படியே நான் தள்ளி இந்த பக்கம் கொண்டு வந்தால் எல்லா சைட்ஸ் ஈக்குவல் இருக்கும், அப்போ ஸ்கொயர் ஆகிடும். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்லேருந்து எல்லா சைட்ஸ் ஈக்குவல் பண்ணால் that is a rectangle becomes square, and hence a square is a special kind of rectangle. அடுத்தது என்ன கேட்குறாங்க? a rhombus is a special kind of parallelogram ன்னு கேட்குறாங்க. ஓகே, ராம்பஸில் நமக்கு என்ன தெரியும்? parallelogram என்ன தெரியும்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallelனு தெரியும். ராம்பஸில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel, எல்லா சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு தெரியும். அப்படின்னா உண்மையில் இதுக்கு முன்னாடி நம்ம மேலே பண்ணது மாதிரி இது கொஞ்சம் இது பக்கத்தில் தள்ளிவிட்டால் ஒரு parallelogram எல்லா சைட்ஸும் நம்ம ஈக்குவலாக பண்ணோன்னா அது ராம்பஸ் ஆகிடும். ஸோ a rhombus is a special kind of parallelogram. So rhombus is a special kind of parallelogram. Okay, அடுத்தது என்ன கேட்குறாங்க? rhombus and a kite have one common property ன்னு கேட்குறாங்க. ஸோ ராம்பஸ்க்கு கைட்டுக்கு ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி இருக்குது என்ன சொல்கிறாங்க. செக் ரீசன் கொடுக்கலாம். ராம்பஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? எல்லா சைட்ஸும் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் parallel, and கைட்டுக்கு இந்த ரெண்டு சைடு ஈக்குவல், இந்த ரெண்டு சைடு ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் parallel. ஸோ வாட் இஸ் த காமன் ப்ராப்பர்ட்டி? ரெண்டுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel இஸ் த காமன் ப்ராப்பர்ட்டி. எல்லா சைட்ஸும் ஈக்குவல் நம்மளால் சொல்ல முடியாது, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel இஸ் த காமன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, கடைசி which is the fourth thing, a square and a rhombus have one common property ன்னு சொல்கிறாங்க. ஸ்கொயருக்கு ராம்பஸ்க்கு ஒரு காமன் ப்ராப்பர்ட்டியா? இது ராம்பஸ், இது ஸ்கொயர். ராம்பஸோட ப்ராப்பர்ட்டியில் என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இது ஆங்கிள் இஸ் 90 degrees இல்லை, இதுலேயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ காமன் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு ராம்பஸ்லையும் ஒரு ஸ்கொயர்லையும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் த காமன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இங்கே this is the common property. Opposite sides are parallel is the common property. இங்கே parallelogram and rhombus and square opposite sides are equal. See, all sides are equal is the common property. Okay, good. So நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், நீங்கள் பண்ண வேண்டியது question number 3, 4, 5 நீங்கள் சால்வ் பண்ணணும். 3, 4, 5. Okay, thank you students.